தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிலர் நம்ம போன வருடத்தில் பார்த்தோம், வாட்ச் நைட் சர்வீஸ் வந்திருந்தீங்க. ஒரு சிலர் இப்போ தான் வர்றீங்க. யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு கூட சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புது வருடம் உங்களுக்கு கிருபையும் ஆசீர்வாதமும் சமாதானம் சந்தோஷம் நடந்து தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அதே போல் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் ஆண்டவர் அனுகிரகத்தை கற்றுக் கொடுக்கணும். சபையாக என்னோட வாஞ்சை என்ன இருக்குன்னா, நம்ம எல்லாம் இணைந்து இன்னும் அதிக ஊழியங்களை பங்குகளை கர்த்தர் நமக்கு கிருபைக்கு பாராட்டணும். தொடர்ந்து வர்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இதுக்கு கடவுள் கொடுக்குற பாக்கியம், நீங்கள் கடவுள் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ந்து வாங்க, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுப்பார். எனவே நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய தலைப்பு எடுத்திருக்கு, காட் சென்டர்ட் பிகினிங்ஸ், ஜீசஸ் கிரைஸ்ட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த நியூ பிகினிங். அந்த நோட்டீஸ் போர்டில் போனீங்கன்னா அந்த 3 மாதத்துடைய செய்தியுடைய தலைப்புகளும் எந்த பகுதியில் பேசுகிறோம், யார் பேச போகிறோன்ட்டு போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துக்கங்க. அப்புறம் ஸ்லைடில் கூட கொஞ்சோண்டு போட்டிருக்கேன், வேணும்னா நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி தர முடியும், தயவுசெய்து கேட்டுக்கங்க. இந்த வாரம் இந்த மாதத்தில் நம்ம என்ன ஒவ்வொரு மாதமும் ஒரு பர்டிகுலர் தலைப்போடு கூட ஒரு முக்கியமான கருத்தை முன் வச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம இந்த மாதம் முழுவதும் நம்ம எதற்கு சிந்திக்க இருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, தேவனை மையமாக வைத்து கொண்டு ஆரம்பம். இந்த உலக வாழ்க்கையில் நம்ம இந்த புதிய வருஷத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த பூமியில் நம்ம பலவிதமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆக இந்த வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். எனவே நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை எதை முன் வைத்து நடக்கிறோம், எதை வச்சு செய்ய போகிறோம் என்பதை சற்று சிந்திச்சுக்கிறோம். ஸோ எனவே இந்த நல்ல நாளில் நான் உங்கள்கிட்ட உற்சாகப்படுத்துகிற காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் தொடங்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகி நாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முன் வைத்து இந்த ஜீவியத்தை நாம் துவங்க வேண்டும் என்பது தான். எனவே நான் 2வது வாரத்தில் ஸ்டார்டிங் ரைட் பை ட்ரஸ்டிங் காட்ஸ் பிளான், ஸ்டார்டிங் ரைட் பை வாக்கிங் இன் ஒபீடியன்ஸ், ஸ்டார்டிங் ரைட் வித் என்டூரன்ஸ் இன் கிரைஸ்ட்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள் நான் போட்டிருக்கேன். பின்னாடி நாட்கள் அதை குறித்து நம்ம பேச போகிறோம். அது மாத்திரம் கிடையாது, நான் தொடர்ந்து இனிமேல் இந்த காலங்களில் நான் என்ன செய்வேன், முயற்சி பண்ணுவேன் உங்கள்கிட்ட அதிகமாக பேசுவதற்கு. அந்த நோட்டீஸை பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எனவே நான் என்ன செய்வேன், அதிகமான நேரம் உங்களோடு கூட பேச கடவுள் வாய்ப்பு கொடுப்பார். இப்போ நமக்கு ஒரு மூணு என்ன இருக்குது, சப் பாயிண்ட்ஸ் இருக்குது. 3 பாயிண்டட் சர்மன் தான் அதிகமாக பேசுகிறோம் நேரத்து நிமித்தமாக. த ஃபவுண்டேஷன் ஆஃப் நியூ லைஃப், புது வாழ்க்கை துவங்குவதற்கு அஸ்திபாரம் என்ன இல்லை அடித்தளம் என்னன்னு பார்க்க போகிறோம். வசனம் 1ல் த ஃபோக்கஸ் ஆஃப் நியூ லைஃப், புது வாழ்க்கையின் நோக்கம் அல்லது பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். கவனம் எப்படி இருக்கணும்னு பார்க்க போகிறோம். 2வது வசனத்தில் முதல் வசனம் 1bலையும் 2லையும் இருக்குது. 3வது செக்யூரிட்டி ஆஃப் நியூ லைஃப் எப்படி பார்க்க போகிறோம்னு கேட்டால், நம்ம புது வாழ்க்கையில் பாதுகாப்பு எப்படிப்பட்டது, இது வேத வசனத்தில் தான் நம்ம பேச போகிறோம். எப்போ நீங்கள் நல்லா கவனமாக கவனிக்கும் போது வேத வசனத்திலேருந்து வேதம் சொல்கிற காரியங்கள் உங்களோடு கூட பேசுவது தான் நம்முடைய நோக்கம். எல்லோரும் எடுத்துக்கலாம். கொலோசியர் 1வது அதிகாரம் 3வது அதிகாரம் 1லேருந்து 4 வசனங்களை நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய போகிறோம், சத்தத்தை உயர்த்தி நிறுத்தி வாசிக்க போகிறோம். முன்னாடி வாசிக்க கேட்டு இருக்கிறோம், இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? கொலோசியர் 3வது அதிகாரம். என்னுடைய ஆசை என்னென்னா, நம்ம எல்லாம் வேதத்தை கற்றுக்கணும் இல்லையா? அதனால் வேதம் கையில் இருக்கிறது நல்லது. கையில் வேதம் இல்லைன்னா தயவுசெய்து கேளுங்க, நிறையா வேத புத்தகம் பைபிள் பின்னாடி இருக்குது. எல்லார் கையிலையும் பைபிள் இருக்குமானா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. பக்கம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா 277 பழைய ஏற்பாட்டில் இருக்குது. எடுத்துக்கிட்டிங்களா? எடுத்து வாசிக்கலாமா? நம்ம எல்லோரும் வாசிப்போமா? வாசிப்போம். எனக்காக, நீங்கள் கிறிஸ்துவுடனுடைய கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தை வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். 2வது வசனம், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். 3வது வசனம், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. 4வது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆக இன்றைக்கி அற்புதமான ஒரு வேத பகுதியை வாசிச்சிருக்கிறோம். அதை ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசின்னு ஒரு ஊழியக்காரர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, start by doing what's necessary, then do what's possible, and suddenly you are doing the impossible அப்படின்னு யார் சொல்கிறா? ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசி, ஒரு ஊழியக்கார். பல வேலைகளை நம்ம தொடங்கும் போது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எது அவசியமோ அதெல்லாம் செய்யணும். அதுக்கப்புறம் எது செய்ய முடிகிறதோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்னா, சில வேலைகளை நம்மளால் முடியாத காரியங்களை கூட நம்ம செய்கிற மாதிரி கடவுள் அங்கே கொண்டு போயிடுவார். ஆனால் இப்போ நம்ம முதல்ல துவங்கிறது எங்கே தொடங்குனா, எது என்னால் செய்ய முடியுமோ, செய்ய தேவையோ
அதை நான் செய்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன் இதை நான் அப்படி பேச தொடங்குறேன்னு கேட்டிங்கன்னா, 2024 அதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எப்படிப்பட்ட காரியங்களை நான் தேவனுடைய காரியத்தை செய்திருக்கிறேன். எவ்வளோ பேர் வந்திருக்கிறோம் சபைக்கு, எத்தனை முறை வந்திருக்கிறோம், எத்தனை நிகழ்ச்சிகளை பங்கு கொள்ளிருக்கிறோம், நான் என்ன பண்ணியிருக்கேன் ஆண்டவருக்கு. சற்று நீங்கள் உங்களை யோசிச்சு பாருங்கள். ஆக என்னை கடவுள் இந்த சபைக்கு கொண்டு வந்தார்னா, இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன், நான் காமிக்க போகிறேன். ஒரு தேவன் ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். என்னை சும்மா வந்துட்டு போகிறதுக்கு சிலருக்கு பிஸியாக இருக்கிறீங்க, எனக்கு புரியுது. ஆனால் சிலருக்கு கடவுள் ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் தாளந்துகளை கொடுத்துருக்கிறார், கிருபைகளை கொடுத்துருக்கிறார். பொட்டென்ஷியல் சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்குது, கடவுள் கிருபைகளையும் பலத்தையும் கொடுத்துருக்கிறார். உங்களால் ஒவ்வொரு ஆளையும் என்ன செய்ய முடியும், கடவுளுக்காக எதையோ செய்ய முடியும் உங்கள் வாழ்க்கையில். ஆக நீங்கள் துவங்கினா தான், முயற்சி செஞ்சால் மட்டும்தான் அதை நான் செய்ய முடியுமா முடியலைன்னு தெரியுமே தவிர, பல வேலைகளில் எனக்கு முடியல செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தாழ்ந்துருக்குன்னே தெரியாது. இப்போ வச்சுக்கோங்களேன், எனக்கு பாட தெரியும்னு வச்சுக்கோங்க பேச்சுக்கு. நான் பாடவே இல்லைன்னா எப்படி தெரியும் நான் பாட முடியும்னு சொல்லிட்டு? பாடிக்கிட்டே இருந்தது தானே, நான் ட்ரை பண்ணது தானே தெரியும். இப்போ இசைக்கருவி வாசிக்கிறதா இருக்கட்டும், அல்ல சின்ன சின்ன மினிஸ்ட்ரி எந்த மொழி செஞ்சதா இருக்கட்டும், நான் செய்ய முயற்சி செய்யாத பட்சத்தில் எனக்கு தெரியாது என்ன செய்யணும்னு சொல்லி. எனக்குமே தெரியாது நான் பாடுவேன்னு, யாருமே சொல்லலை. நான் சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தேன், சண்டே ஸ்கூல் நடத்த ஆரம்பிச்சிட்டேன். வாங்கடா நான் கவர்மெண்ட் டீச்சரை வேலை பார்த்தேன்னா நிறையா பிள்ளைங்களை பார்த்து சண்டே ஸ்கூல், அப்புறம் பிள்ளைங்களுக்கு பாட்டு கற்றுக் கொடுங்க பாருங்கள். அப்போ தான் தெரியுது நான் கொஞ்சம் பாடுவோம் போல. எனக்கு யாரோ மற்றவங்க சொல்லி தான் எனக்குமே தெரியும், எனக்கு தெரியாது. ஸோ ஒரு ஊழியங்களை துவங்கும் போது, நீங்கள் தொடங்கும் போது தான் அந்த ஊழியத்துடைய பக்குவம் தெரிய ஆரம்பிக்கும். அது மாத்திரம் கிடையாது, எதில் நீங்கள் எக்ஸல் பண்ணுறீங்களோ அதில் கடவுள் உங்களுக்கு உயர்த்துவார். ரெண்டாவது முக்கியமான இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது எதாவது தெரியுதா உங்களுக்கு, எதாவது புரியுதா? இது என்னதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் என்னன்னு புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, வண்ணத்து பூச்சியுடைய பரிமாணங்கள், வண்ணத்து பூச்சியுடைய பட்டர்ஃப்ளையுடைய ஸ்டேஜஸ். பட்டர்ஃப்ளை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். முத அந்த முட்டையாக இருக்குது, அந்த முட்டை ஒரு லார்வாவாக மாறுது, லார்வா வந்து பியூப்பாவாக மாறுது, அப்புறமா தான் அழகான பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளையாக மாறுது. ஆக இந்த ஸ்டேஜஸ் பார்த்தீங்களா, 3 விதமான ஸ்டேஜஸ்க்கு அப்புறம் தான் அந்த 4th ஸ்டேஜ் வருது. இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான காரியம், இது ஒரு ப்ராசஸ். ஒரே நேரத்தில் என்ன செய்யாது, பட்டர்ஃப்ளை நேரம் இங்கே வந்துடாது, பட்டர்ஃப்ளையோட அழகான பட்டர்ஃப்ளையாக வர முடியாது. ஆக இந்த எக்கை என்ன ஆகுதுன்னு கேட்டால், அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் லார்வா பியூப்பாவாக மாறணும். பியூப்பா மாறின பிறகு என்ன செஞ்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அழகான பட்டர்ஃப்ளையாக வரும். இது ஒரு சைக்கிள் வேறு. இன்னொன்று, இந்த ப்ராசஸுக்கு அப்புறம் இது ஒரு சைக்கிள் நடக்கும். இது என்ன செய்யும், இந்த பட்டர்ஃப்ளை திருப்பி முட்டை போடும், அப்போ திருப்பி இதே சைக்கிள் மேலே திருப்பி வரும். ஆக உங்களை கடவுள் இங்கே கொண்டு வந்ததுக்கு நோக்கம் என்ன தெரியுங்களா, இந்த அழகான பட்டர்ஃப்ளையை மாற்றுறது. நானும் நீங்களும் எப்படி இருக்கக்கூடாது, அழுக்கான அந்த அசிங்கமாக இருக்கிற இந்த லாவா மாதிரியே இருக்கக்கூடாது, அந்த பியூப்பா மாதிரியே இருக்கக்கூடாது. அழகான முதிர்ச்சியான ஒரு பட்டர்ஃப்ளை எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குது. பட்டர்ஃப்ளை நமக்கெல்லாம் பிடிக்கும். இங்கே சிங்கப்பூரில் சில இடங்களில் பட்டர்ஃப்ளை கார்டனே இருக்குது, போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. என்னுடைய வாழ்க்கையை தேவன் எப்படி இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் அறியாத நாட்களில், ஆண்டவர் அறியாத காலங்களில் எப்படி இருக்கிறேன்னு கேட்டால், இந்த மாதிரி அழுக்கா அசிங்கமாக என் உள்ளத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லாத மாதிரி அதே நிலையில் இருந்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் ஆண்டோட வசனம் எனக்குள்ளே வர ஆரம்பிக்குது, ஆண்டோட வார்த்தையும் பலன்படுத்துது, ஆண்டோட வார்த்தையை கேட்க ஆரம்பிக்கிறேன், ஆண்டோட தருணங்களை கொடுக்குறார், சிலாக்கியங்களை கொடுக்குறார். ஆண்டவர் என்ன செய்கிறார், படிப்படியாக எனக்கே தெரியாமல் நான் உள்ளுக்குள்ளே மாறிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் என்ன அழகான பட்டர்ஃப்ளையாக மாறப்போகிறேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. சபை வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குற இடம் கிடையாது, இஸ் மேக்கிங் எ பிளேஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். வாழ்க்கையில் மாற்றப்படும். தேவ ஆராதனை என்னன்னு கேட்டால் என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிளேஸாக இருக்கணும். சில வேலைகள் நம்ம பாடுறது சந்தோஷம், நிறையா பாடுறீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாடுறதுக்கு, இசை நல்லா கூட ஓரளவுக்கு ஆசை இருக்குது எனக்கு. இன்னும் சொல்ல போனால் ஸ்டார்டிங்கில் நான் இசை தான் தொடங்கினதே ஊழியத்தில். ஆக நான் என்ன சொல்ல வருவேன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அழகான வண்ணத்து பூச்சியை போல் கடவுள் மாற்ற விரும்புகிறார். பறந்து திரிந்து நிறையா பூக்களுக்கு போய் என்ன செய்யும், அந்த வண்ணத்து பூச்சி தேனை குடிச்சு அது என்ன செய்யும், மகர்ந்த சேர்க்கைக்கு உதவி செய்து என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்க அந்த காரியம். அதே போலவே என்னை ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். நான் வந்த வண்ணமாக போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ்கிறேன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் பொன் சேர்க்கலாம், பொருள் சேர்க்கலாம், வீடு வாங்கலாம், வசதிகளாக இருக்கலாம், பொன் பொருளெல்லாம் கவலைப்படாதீங்க, அது கடவுள் கொடுப்பாரு. எல்லாத்துக்கும் கடவுள் கொடுக்குறார், உங்களுக்கும் கொடுக்க மாட்டார். வசனம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் தான் கொடுத்தார். அதே போல் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார். இன்றைக்கி இருக்கிற விட இன்னும் 5 வருஷம் கழிச்சு இதோட சூப்பராக இருப்பீங்க.
அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். இங்கே வரும்போது நம்ம பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள் நான் சிறு வயதில் ஆதியிலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படி வந்தீங்க, எப்படி இருக்கீங்க, நான் ஒவ்வொருத்தர் சைஸ்லையும் பார்க்குறேன், வயசத்தையும் பார்த்துட்ருக்கேன். எல்லாத்துலேயும் கடவுள் உங்களை அற்புதமாக வச்சுருக்கிறார். என்கிட்ட வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். என்னோட ஆசை நீங்களாம் ரொம்ப சந்தோஷமாக ஆசீர்வாதமாக இந்த உலகத்தில் காணப்படணும். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ஆசை என்ன தெரியுமா? ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கணும். இன்னொன்று நான் ஒரு சீக்கிரம் சொல்கிறேன். இங்கே 2 விதமான பிள்ளைகளை பார்த்தேன். ஒன்று ஆண்டவரை பின்பற்றி வந்த பிள்ளைங்களை பார்த்தேன். ஒன்று பொருளாக வந்தான், அதுக்கப்புறம் காணா போயிட்டான். ஆனால் 2 பேரோட லைஃப்பில் நான் பார்த்துட்டேன். ஒருத்தன் எவன் கடவுளுக்குள்ளே இருந்து பொருள் சேர்த்தானோ அவன் சந்தோஷமாக ஆசீர்வாதமாக படிப்படியாக மேலே போனதை நான் பார்த்துருக்கேன். ஒரு சில பிள்ளைங்க காணாமல் போயிட்டானுங்க. எங்கடா இருக்கானா எங்கே காணான்னு தெரியல. ஸோ இன்றைக்கி நான் என்ன செய்ய மாட்டேன்னு கேட்டால், நிறைய நேரம் அங்கே இருக்க மாட்டேன். வாங்க வச்சுக்கோங்க, நான் ஒவ்வொன்றா வேகமாக நான் சொல்ல போகிறேன். ஆக இன்றைக்கி நல்ல வேலையில் நம்ம புது துவக்கம் இந்த வருஷத்தில் புது சாப்டர் தொடங்க இருக்கிறோம். அதாவது இந்த வருஷத்தில் 2025 என்னோடய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதல் படி தேவ ஆராதனைக்கு நான் சிறப்பாக வருவது. ஆக இந்த நியூ சீசனில் புது வருஷத்தில் இருக்கலாம், நம்ம புது வாழ்க்கையை துவங்குகிறோம். என்னோடய வாழ்க்கையில் ஒரு மனமாற்றத்தை தேவன் ஏற்படுத்தணும், உள்ளான மாற்றம். வெளியரங்கமாக என்னை எப்படி பார்த்தாலும் அப்படி தான் இருப்பேன், எவ்வளோ பூசினாலும் சரி, எல்லாம் அப்படி தான் இருக்க போகுது. இன்னொன்று நான் சொல்லித்தரேன், நம்முடைய லைஃப் இந்த உலகத்தில் கவுண்டட் என்னப்பட்டிருக்கு. சமீபத்தில் ஒரு மரணத்துக்கு போனேன். அப்போ திடீர்னு ஒரு எல்டர் இருந்தார், அவங்க ஒய்ஃப் இருந்தாங்க, மற்றவங்க பாஸ்டர் தான் யூ ப்ரே அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே ஐ செட் there are 3 things you cannot change, whether you like it or not, you are going to go through. ஒன்று சிக்னஸ், வியாதி எல்லாருக்கும் வரும், விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாட்டியும் வியாதி சரீரம் அப்படி தான் இருக்குது. ரெண்டாவது ஏஜிங், you are going to age, whether you like it or not, you are going to age. மூணாவது சொன்ன you are going to die. Can you stop this all 3? Can you stop? You may be rich. இந்த உலகத்தில் நம்பர் 1 ஆள் கூட எவனும் இல்லை இந்த பூமியில். ஏன் அப்படின்னு கேட்டால், இது ரியாலிட்டி. இந்த உலகத்தில் சுகவீனமாக இருக்கிறதோ, வயசாக போகிறதோ, மரணிக்கிறதோ எல்லாருக்கும் வரப்போகுது. நம்ம எல்லாரும் ஒரு நாள் குறிப்பிட்ட டேட் இருக்குது, நமக்கு எல்லாம் எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஸோ த திங் இஸ் திஸ் வெரி சிம்பிள். ஆக இந்த நாட்களில் எவ்வளோ அழகாக இல்லாட்டி கூட ஆனால் உள்ளான மனம் எப்படி இருக்கணும், அழகாக மாறும்போது. எனக்கு சில வயதானவங்க நான் பார்த்துட்ருக்கேன், தே ஆர் ரியலி வயசாயிட்டாங்க, பலகீனமாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஹார்ட் எப்படி இருக்குன்னா கடவுளுடைய கிறிஸ்துவின் சாயலை போல் காணப்படுது. வாங்க, நேரம் ஆகிட்டுருக்கேன், எனக்கு வேகமாக போகிறேன். The true and lasting beginning are found in Christ, only Christ. ஆக இந்த வாரத்தில் இன்றைக்கி நான் பேச போகுதுன்னா, உண்மையான மாற்றமும் உண்மையான பிகினிங்கும் எங்கே தான் தொடங்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு என்ற நபரில் மாத்திரம்தான். அதை தான் இங்கே விசேஷமாக 3 காரியத்தை அவர் பேசுகிறாரு. ஒன்று என்னுடைய அடையாளத்தை பற்றி பேசுகிறாரு, ரெண்டாவது என்னோடய கவனத்தை பற்றி பேசுகிறாரு, மூணாவது மகிமை நம்பிக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. வாங்க ஒவ்வொன்றா நம்ம வேகமாக பேசுவோம், நேரத்துக்காக நம்ம மனதில் வச்சுட்டு 1வது வசனத்தை எனக்காக வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் போதும். இந்த இடத்துல நல்ல கவனமாக கொலோசி திருச்சபைக்கு பவுல் எழுதுகிறார். இதை யார் இந்த சபையை துவங்கினான்னு கேட்டிங்கன்னா, எப்பாப்ராத்துன்னு அவருடைய உடன் ஊழியக்காரர் தான் துவங்குகிறாரு. இந்த கொலோசி சபை எங்கே இருக்குதுன்னு கேட்டால், இன்றைக்கி இருக்க மாடர்ன் டர்க்கியில் இருக்குது. துருக்கின்னு ஒரு நாடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்குது. ஏன் இதை எழுதுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, அங்கே நிறையா தவறான உபதேசங்கள் வந்துருச்சு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று லீகலிசம் சொல்லுவாங்க. லீகலிசம்னா என்னது, யூதர்கள் வந்து உட்காந்துக்கிட்டு அது செய்ய இதை செய்ய அப்படி பண்ணி இப்படி பண்ணுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று நாஸ்டிக் ஃபிலாசபின்னு சொல்லுவாங்க. உலக யுக்திகளை, உலக காரியங்களை குறித்து உள்ள திணிச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்க, அசஸ்டிசிசம்னு ஒன்று சொல்லுவாங்க. இதெல்லாம் பற்றி பின்னாடி நம்ம பேசுவோம், இதெல்லாம் டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு. ஆக இவர் என்ன பேச வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலக மக்கள் அல்லது அது புது விசுவாசிகளாக இருக்கிறவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, டக்கவாறு இருக்குது. உலகத்தை பார்க்குறாங்க, பொன் பொருள் ஆஸ்தி அந்தஸ்தோடு வாழ்கிறாங்க. இந்த கிறிஸ்தவ ஜனங்க என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் இல்லைன்னு பேசும்போது ஒரு மாதிரி இருக்குது. அப்போ இவர்களுக்கு எதை சரி எது தவறுன்னு தெரியல. அப்போது பவுல் அவர்கள் எழுதுகிறாரு, நீங்கள் எது போதுமானது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். அதான் இங்கிலீஷில் சொல்லும்போது சொல்கிறாரு, சுப்ரிமசி அண்ட் சஃபிஷியன்சி ஆஃப் கிரைஸ்ட். யார் நமக்கு போதுமானவராக இருக்கிறார்? தேவன் இயேசு கிறிஸ்து உயர்ந்தவராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கைக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறார். பிலீவர்ஸ் ஆர் கம்ப்ளீட் இன் ஹிம். யார் முழுமையாக இருக்கிறாங்க, ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவர் உங்களை தெரிஞ்சுக்கிட்டார் இல்லையா. அப்போ என்னோடய வாழ்க்கையில் என்னுடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். பொண்ணோ பொருளோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ கடவுள் கொடுப்பார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இல்லாட்டி கூட ஆண்டவர் எனக்கு இருக்கும்போது அவர் போதுமானவராக இருக்கிறார். அதை குறித்து தான் பேசிக்கிட்டு இருக்கார் இந்த 4 அதிகாரங்களில். நீங்கள் வீட்டில் போய் அதை நிறுத்தி நிதானமாக வாசிங்க. வரப்போகிற காலங்களில் நான் முன்கூட்டியே வேத வசனத்தை சொல்லிடுறேன், அந்த அதிகாரத்தை சிந்திச்சு வாங்க. இப்போ நம்ம வாசித்த வேத பகுதியில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவுடனே முதலாவது நம்ம பார்க்க போது என்னன்னு கேட்டால், நியூ ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட். முதலாவது நம்முடைய அடையாளத்தை பார்க்கணும். முதலாவது 1வது வசனம் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால்.
இது என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, நாம் எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் என்ன செஞ்சுருக்கிறோம்? பிறந்திருக்கிறோம். இங்கே எதை பற்றி பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, ரட்சிப்பை குறித்து பேசுகிறேன். நானும் நீங்களும் ஆண்டோட பிள்ளைகளை என்ன செஞ்சிடும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மரணத்தில் மரித்து அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல் நானும் நீங்களும் உயிர்த்தெழுந்த கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ரோமர் 6வது அதிகாரம் 4வது வசனம் எனக்காக வாசிங்க. எனக்காக வாசிப்போமா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தொழிந்து எழுப்பப்பட்டது போலவே நாமும், வாசிங்க, நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ளும் படிக்கு உள்ளாக்கும் அடக்கம் பண்ணப்பட்டோம். சரி, போட்டோம். அதே போல் அதில் மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களாய் அவர் உயிர்த்தெழுதின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். புரியுதா? ஏதாச்சும் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ரட்சிப்பை பற்றி பேசியிருக்குது. நானும் நீங்களும் ஆண்டோட பிள்ளையை ரட்சிக்கப்பட்டவர்கள். அதை சொல்லும்போது என்ன சார், நாம் புதிதான ஜீவனுள்ள நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானத்தை கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்டோம். அதே போல் எப்படி செஞ்சுருக்கோம்? ஜீவனுள்ள அவர் உயிர்த்தெழுதல் நாம் எழுப்பப்பட்டது போல் அவருடைய புதிதான வாழ்க்கையை பெற்று இருக்கிறோம். ஆக என்ன சொல்ல வர்றாரு இங்கே பவுல்? என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, நானும் நீங்களும் அவரோடு கூட ஒரு மரணத்தில் எப்படி நாம் மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அதே போல மரணத்தில் உயிர்த்தெழுந்த பிள்ளைகளாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு நாளைக்கு அதை ரட்சிப்பை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஆக உண்மை ஒன்று தான் நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் பாவத்திற்கு மரித்திருக்கிறோம். நான் புது மனுஷியாக என்ன செய்ய தேவன் என்னை உருவாக்கி இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறார், the foundation of new beginning starts at the understanding who we are in Christ. ஆக உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு புரிகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் உண்மையான கிறிஸ்தவனா, எப்படிப்பட்ட கிறிஸ்தவ பண்புள்ளவனாக இருக்கிறேன், யார் நான் கிறிஸ்துவுக்குள்ளே. இந்த கால வேலையில் நான் உங்களுக்கு சுருக்கமாக தான் பேசிகிட்டு இருக்கிறேன், விவரம் புரிகிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இயேசுவுக்குள்ளே உயிர்த்தெழுந்தவங்களாக இருக்கிறீங்கன்னா என்னது, அவரோடு கூட பிறந்தவங்களாக காணப்படுவதனால நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்போம்னு சொன்னால், நான் யார் இந்த கால வேலையில் தேவ திருச்சபையில்? என்னோடய பங்கு என்ன? என்னோடய உறவு என்ன? என்னோடய அடையாளம் என்னன்னு நீங்களும் ஒன்று கேட்டு பார்க்கணும். ஆக நானும் நீங்களும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நியூ பிகினிங் ஸ்டார்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் who we are. We no longer slave to sin, but children of God, redeemed and made alive. ஆக இனிமே நம்ம பாவத்திற்கு வாழக்கூடாது. பாவ பொருளோடு இன்றைக்கி பார்த்தீங்களே, கடவுளை அறிஞ்சவங்களுக்கும் கடவுளை அறியாது இல்லையான்னு கேட்டிங்கன்னா, கடவுளை அறியாதவங்க எப்படி வேணாலும் வாழலாம், அவங்களுக்கு என்ன வேணாலும் செய்யலாம், உலகத்தில் எப்படி வேணாலும் வாழலாம். நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், ஆண்டவரோடு கூட எழுந்திருக்கிறேன், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்கிறேன், ஜீவனுள்ள மகனாக இருக்கிறேன், ஜீவனுள்ள மகளாக இருக்கிறேன். ஆக தேவனாக இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் செய்கிறவராக இருக்கிறார். ஆவியானவர் எனக்குள்ளே கிரியை செய்கிறவராக இருக்கிறார். வார்த்தையை நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த உலகத்தில் எப்படி இருக்க, பாவத்துக்கு அடிமையாக வாழக்கூடாது. நம்ம ரட்சிக்கப்பட்ட மகளாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வேதத்தில் இன்னொரு வசனம் போட்டிருக்க பாருங்கள், வாசிக்கலாம் எனக்காக. 2 கொரிந்தியர் 5:17 வாசிப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவர்கள் ஒளிந்து போயின. ஆக நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட உயிர்த்தெழுந்த மகளாக இருப்பதனால நான் பழைய ஜீவியத்திலே வாழக்கூடாது, வாழ்க்கையில் வாழக்கூடாது. நான் பழைய வாழ்க்கையிலேருந்து தேவன் என்னை மீட்டு இருக்கிறார். எனவே நானும் நீங்களும் ஆண்டவருடைய மகளாக ஒரு புது புது மனுஷியாக, என்னுடைய அடையாளம் என்னன்னு கேட்டால், ஏசு கிறிஸ்துவின் மகனாக இருக்கிறேன், ஏசு கிறிஸ்துவ மகளாக இருக்கிறேன். என்னுடைய அடையாளம் எப்படின்னு கேட்டால், அதனால தான் என்னை பார்த்து கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறாங்க, கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறாங்க. அப்போஸ்தலர் 11:26 வசனம் வாசிப்பீங்கன்னா, அப்போஸ்தலர் 11:26 வாசிக்கலாம் எனக்காக. வாசிப்போம் வேகமாக. அவர் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு, ஆக கிறிஸ்தவர்களுக்கு பேர் ஏன்னு கேட்டால், அவர்களை பார்க்கும்போது கிறிஸ்துவின் சாயலை தரிச்சிருந்தாங்க, கிறிஸ்துவின் செயல்பாடு காணப்பட்டுச்சு, கிறிஸ்து பேசுறது போல ஜீவிச்சாங்க. ஆக இந்த அருமையான கால வேலையை நான் சொல்லுகிற ஒரே காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக பிள்ளைங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்களும் நானும் எப்படி ஒரு நல்ல மரம், பாருங்களேன், ஒரு நல்ல மரம் எவ்வளோ அழகான, என்னது கீழே அந்த இது வேர் தெரியல, இங்கே வேர் தெரியுதா உங்களுக்குன்னு எனக்கு தெரியுதான்னு நினைக்கிறேன். இந்த மரம் செழிப்பாக இருப்பது எங்கே தான் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஆரோக்கியமான மண்ணில் நிறைய வேர் விட்டுருந்தால் எவ்வளோ அழகாக அது வளருமோ, செழிப்பாக இருக்குமோ, அது போல தான் உங்கள் வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் காணப்படும்.
எவ்வளோக்கு எவ்வளோ ஆழமாக ஆண்டவருக்குள்ளே காணப்படுகிறேனோ, எவ்வளோ பண்பட்ட மணல் மேலே என்னுடைய மரம் கட்டப்பட்டு இருக்கிறோம், அதே போலவே ஆவிக்குரிய விசுவாச பிள்ளைகளாகிய நாம் வளரணும், செழிக்கணும்னு சொன்னால் என்னுடைய அடையாளம் என்னன்னு எனக்கு தெரியணும். ரெண்டாவது, நான் எங்கே நாட்டப்பட்டு இருக்கேன்னு தெரியணும். மூணாவது, எவ்வளோ வேர் விட்டுருக்கேன்னு தெரியணும். பல வேலைகள் மேலோட்டமாக என் வேர் இருக்குன்னு சொன்னால் எனக்கு நிறையா சத்து கிடைக்காது, ஆண்டவருக்குள்ளே நான் வளர மாட்டேன். பல வேலைகள் உப்பு இல்லாத சப்பு என்ன இருக்கும், வாழ்க்கையாக இருக்கும். பல வேலைக்கு என்னோட உப்பு சாரமில்லாத ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் சாயலில் இருக்கிற நான், கிறிஸ்தவை பார்க்குறவங்க, என்னை பார்க்குறவங்க எப்படி அந்தியோக்கியாவில் அந்த சீஷர்களை பார்த்த உடனே என்ன சொன்னாங்க, இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த கால வேலையில் நான் உங்களுக்கு சொல்ல, இந்த உலகத்தை இந்த 2025வது வருடத்தில் நம்ம கால அடி எடுத்து வைக்க கடவுள் கிருபை கொடுத்தார். 5வது தினத்தில் தேவ ஆராதனைக்கு கடவுள் கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் 360 நாள் இந்த பூமியில் இந்த நாளில் இந்த வருஷத்தில் இருக்குது. இன்னும் 360 நாட்கள் எப்படி நான் ஆண்டவருக்காக வாழப் போகிறேன் என்று யோசிச்சு பார்க்கணும். விசேஷமாக நீங்கள் யாருடைய அடையாளமாக வச்சுருக்கிறீங்க, உங்களை யாராக நீங்கள் அடையாளப்படுத்த விரும்புகிறீங்க, உங்களை மற்றவங்க பார்க்கும்போது உங்களை எப்படி கூப்பிட்றாங்க, யாருன்னு சொல்கிறாங்க, இல்லை கடவுளை பார்க்குறவங்களுக்கும் கடவுளை அறியாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, உங்களை பார்த்து எப்படி நினைக்கிறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் ஆண்டவரோடு உயிர் தெழுந்த மகளாக வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, பாவத்துக்காக வாழ்கிறீங்களா, அல்ல பரிசுத்தமான ஜீவியம் வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? இன்னையிலிருந்து நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க, நான் ஆண்டோட மகன், நான் ஆண்டோட ஏசு கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்கிறேன், ஏசு கிறிஸ்துவின் மகனாக இருக்கிறேன். என் வேலை ஸ்தலத்தில், என் குடும்பத்தில், நான் போகிற இடங்களில் வேலை ஐயா பாருங்க மணியம் வந்திருக்கிறாரு. போன 2 நாளைக்கு முன்னாடி நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நின்று, ஐயா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தால் நான் பார்த்துருக்கேன். அடிக்கடி ஐயா மணியம் பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வந்து எங்கள் ஐயா உட்காந்துருக்கிறாரு. வந்ததுக்கு நன்றி ஐயா, அப்புறம் நம்ம ஜெபிப்போம் உங்களுக்கு. ஆக கடவுளோட அன்பை மற்றவங்களுக்கு சொல்வதற்கு வாய்ப்பு ஒவ்வொரு நாளும் நான் தேடிட்டு இருக்கேன். எங்கே கடவுளோட அன்பை பிரதிபலிக்க முடியும், கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியும், கிறிஸ்துவின் அடையாளமாக நம்ம வாழ முடியும், கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்த முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒப்பான கிறிஸ்தவர்களாய் காணப்பட வேண்டும். ஆக இன்றைக்கி நீங்களும் நானும் நம்முடைய புது வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ பற்ற வெற்றி, இதுக்கு முன்னாடி வெற்றியா தோல்வியா என்பது முக்கியம் கிடையாது. ஆண்டவங்கள்ட்ட விரும்புகிற ஒரே ஒரு காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய வாழ்க்கையை வாழ்வீங்கன்னு சொன்னால் மற்ற காரியங்களை அவர் செய்ய ஆரம்பிச்சிருவார், அவர் உங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். இந்த புது வாழ்க்கையை நீங்கள் துவங்குங்க. ஆக மொத்தத்தில் என்ன, இந்த ஃபவுண்டேஷன் அஸ்திபாரம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் நீங்கள் வேர் விடுகிறீர்களோ, இயேசு கிறிஸ்துவில் வாழ்கிறீர்களோ, அந்த விசுவாச வாழ்க்கை தான் உங்கள் வாழ்க்கையில் வெளியில் காண்பிக்கும். பாருங்களேன், கீழே எவ்வளோக்கு அதிகமாக வேர் நல்லா இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ வெளியில் தெரியும், செழிப்பாக இருக்கும் மரம், அவ்வளோ சத்தாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். எனக்கு என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கேன் எனக்கு தெரியாது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் தான் பதில் கொடுக்கணும். என்னோட கடமை வந்து இன்னொன்று நல்லா சொல்லித்தரேன். 52 வாரம் சண்டேல 52 சண்டேல 52 மணி நேரம், மிதி பண்ணால் 3/4 மணி நேரம், நான் 1 மணி நேரம் நம்ம பிரசங்கிக்கிறோம். அது மட்டும் 10 மான்னு கேட்டால் 365 நாளில் 52 வாரம் வந்தால் மட்டும் நம்ம செழிப்பாக இருப்போம் ஆவிக்குரிய வாழ்க்கையில்? முடியும்னு நினைக்கிறீங்களா? 52 வாரம் வருஷத்தில் சாப்பிடுங்க தம்பி, மற்ற 360 நாள் சாப்பிடாதீங்க. நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு நினச்சி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கும். அதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நானும் நீங்களும் ஆவிக்குரிய ரீதியில் சற்று யோசித்து பார்க்கணும், நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் என்று சொல்லிட்டு. ரெண்டாவது முக்கியமான காரியத்தை நம்ம போயிடுவோம். ஆக நம்முடைய பார்வை எப்படிப்பட்ட 1B 2வது வசனம் வாசிங்கம்மா எனக்காக. 1வது வசனத்தில் 2வது பகுதி 3, கிறிஸ்து தேவனுடைய வலது பாதத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். 2வது வசனம், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகள். விஸ்து இங்கே பாருங்கள், 2 காரியம் அங்கே சொல்லுகிறாரு. சீக்கிங் ஹெவன்லி சீக்கிங் சொல்கிறாரு. என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நான் எதை தேடணும்னு கேட்டால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாதத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவையை தேடுங்கள். ஏன் கொலோசை திருச்சபைக்கு சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய போராட்டம், என்னடா பண்ணுறது, எதடா தேடுறது, எதை தேடக்கூடாது. இப்போ இன்றைக்கி எல்லாருமே நம்ம எல்லாரும் செய்கிறோன்னு கேட்டால், பொருள் ஆசை, இந்த உலக பொருளாதார வாழ்க்கையில் ரொம்ப நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டு, அதுக்கு தான் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் தொலைச்சிட்டு உட்காந்துருக்கிறேன். பரவாயில்ல, அதெல்லாம் தேவை தான், வேணான்னு நான் சொல்ல மாட்டேன். அது கடவுள் கொடுத்துருக்கிறார், வச்சுக்கோங்க, நல்லது. ஆனால் அது மாத்திரம் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. அதை தான் இங்கே சொல்கிற, Paul calls believer actively seek and focus on heavenly thing, values and priorities and purpose align with God's kingdom. அதான் அங்கே போட்டிருங்க பாருங்கள். என்ன சொல்கிறது, வேல்யூஸ், என்னுடைய மதிப்பு அல்லது என்னுடைய முக்கியத்துவம் முதன்மைப்படுத்துறது, என்னோட நோக்கம் எதை குறித்ததாக காணப்படணும்னு கேட்டிங்கன்னா, தேவ ராஜ்யத்திற்கு உரித்ததான காரியங்களாக இருக்க வேண்டும். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதி, மத்தேயு 6:33 நமக்கு தெரிஞ்ச வேத பகுதி.
அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலக பொருள் வேணுமா வேணாமா அப்படிலாம் கிடையாது. உலக பொருள் தேவை, தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, அது சந்தோஷமாக வச்சுக்கோங்க, பயன்படுத்துங்க, கடவுளுக்கு பிரியமாக பயன்படுத்துங்க. ஆபிரகாம் ரொம்ப ரிச்சான மேனாக இருக்கிறான், யோபு ரொம்ப பெரிய பணக்காரன். ஆனால் எவனோ தான் பொன் பொருள்கள் அவங்களுக்கு இருந்தபோது கூட அவங்க அதை தேடலை, ஆண்டவரை தான் தேடினாங்க. கடவுள் கொடுத்துருக்கிறார், கடவுள் கொடுத்து கடவுள் ஆசீர்வதிச்சாங்க. ஆனால் அவங்க தேடினதெல்லாம் ஆண்டவரை தேடினாங்க. இன்றைக்கி இந்த பொருட்கள் வரும் பொழுது நம்ம கவனமாக இருக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாத்திரம் கிடையாது. ரெண்டாவது காரியம் சொல்கிறாரு. ரெண்டாவது வசனம் வாசிங்க எனக்காகமா. 2வது வசனம், பூமியில் உள்ளவைகள் அல்ல. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, என்னோட மைண்ட், அதாவது என்னோட மைண்ட் செட் இருக்குது பார்த்தீங்களா, முதல்ல நான் தேடணும்னு சொல்கிறாரு. இப்போ 2வது நாடு ஆங்கிலத்தில் மைண்ட் செட்டுன்னு சொல்லி போட்டிருக்கு. செட்டிங் அவர் மைண்ட்ஸ்ன்னு போட்டிருக்கேன். டு செட் அவர் மைண்ட், டு கண்டினியூலி திங்க் அபவுட், மெடிடேட் ஆன், ப்ரையாரிட்டைஸ் த இட்டர்னல் ஓவர் டெம்பரல். ஆக இந்த புது வருடத்தில் நான் நினைக்க போகிறேன். அதாவது இந்த பூமியில் நான் பல நாள் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்து சாயங்காலம் தூங்குற வரை ஒரே ஒரு மைண்ட் தான் ஓடிட்டுருக்கு. காசு பணம், காசு பணம், பொண்ணு பொருள், அந்த ஆசை, இந்த பொருள் வாங்கணும், அந்த வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் எல்லாரும் அப்படி தான் தேடுறாங்க. ஆனால் ஆண்டோட பிள்ளைகளுக்கு இப்படியே இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, என்ன வித்தியாசம் ஆண்டோட பிள்ளைகளாக நாம? உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் தேவைகளை அற்புதமாக சந்திப்பார்னு. உங்கள் தேவைகளை கொடுப்பார். உங்களுக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறார். பிறந்த தேதியிலேருந்து உங்களை வளர்த்துட்டு பிறந்த இந்த உலகத்தில் கொண்டு வந்தார். எப்படி ஒரு பெத்த தாயும் தகப்பனும் ஒரு குழந்தையை பெற்று எப்படி வளர்க்குறார்களோ அதே போல் உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்க முடியும். அவரால் கொடுப்பார். அவர் தான் கொடுத்துட்டு இருக்கிறார் இன்றைக்கு வர. எனவே நானும் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலத்தை போட்டிருக்கேன், நான் என்ன செய்யணும்னு கேட்டேன், இந்த உலகத்தின் தற்காலிகமான காரியங்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. இன்னொரு முக்கியமான காரியம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டேன், வாசிக்கிறதுக்காக. கான்ட்ராஸ்டிங் எர்த்லி திங்ஸ் வாசிக்கலாம். மத்திய 6வது அதிகாரம் 19லேருந்து 21 வரை வாசிங்க எனக்காக. பூமியிலே சேர்த்து வைக்க வேண்டாம், அங்கே பூச்சியும் துருவும் அவர்களுக்கு எடுக்கும், அங்கே திருடரும் கண்ணமிட்டு திடுவார்கள். பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், கெடுக்கிறதும் இல்லை, கண்ணமிட்டு திருடுறதும் இல்லை, இருக்கிறதோ. ஆக இந்த அருமையான வேளையில் நான் ரொம்ப நேரம் பேச முடியல, நேரம் இருக்கிறதுனால ஒன்று தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆக ஆண்டவர் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த உலக காரியங்கள் தவறு கிடையாது, தீங்கு கிடையாது. ஆனால் பல வேளைகள் இந்த உலக பொண்ணும் பொருளும் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய தேவனுடைய பார்வையிலேருந்து, நித்திய பார்வையிலேருந்து என்ன செஞ்சிடும், என்னை திசை திருப்பி என்னுடைய கவனத்தை என்ன செஞ்சிடும், இந்த உலக காரியங்களுக்கு மேலே திருப்பிடும். அதனால தான் எனக்கு ஆண்டவருக்கு நேரம் கொடுக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, ஜெபிக்க முடியல, ஆண்டோட ஊழியத்தை செய்ய முடியல. என்னோட நேரத்தெல்லாம் நான் எங்கே கொடுத்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா, எதுக்கும் ஒன்று கொடுத்துருக்குறேன். இது பிசாசு என்ன செய்யுது, இந்த உலகம் தந்துடும். பிசாசோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எது ரொம்ப முக்கியம், பொன் பொருள் எனக்கு தேவை அப்படின்னா அந்த பொன் பொருளாக நான் பரலோகம் கொண்டு போகலாமே. யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்கள், இந்த ஒரே ஒரு தங்க காசு கொண்டு போயிட்டாரு பரலோகத்துக்குன்னு. இல்லை நீங்கள் ஏதாச்சும் விருப்பப்பட்ட ஒரு காரியத்தை தூக்கிட்டு போக முடியுமா? நான் இந்த முதல்ல சொன்னது மாதிரி இந்த உலகத்தில் நான் இந்த நாட்கள் நான் பார்த்தது நிறையா பொன் பொருளை சேர்த்த சகோதர வயசானவங்களை போய் பார்த்துட்டேன். நான் அவன்கிட்ட கடைசியில் என்னையா வேணும், அவங்களுக்கு எதுவுமே வேணாம். இப்போ சாப்பாடு வேணுமா, வேண்டாம். துணிமணி வேணும், வேண்டாம். இப்போ தங்கம், ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங். சின்ன வயசாக இருக்கும்போது எல்லாம் ஆசை, அது வேணும் இது வேணும், எல்லாத்தையும் குப்பை மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. ஒரு ஸ்டேஜ் வரும்போது இதெல்லாம் நம்மளை விட்டு விலகி போயிடும், நல்லா தெரியும். அது தேவை இல்லைன்னு நான் சொல்லலை, அது வேணான்னு நான் சொல்லலை. கடவுள் கொடுத்தா கடவுளுக்கு பயன்படுத்துங்க, ஊழியத்துக்கு கொடுங்க, எதுக்கும் செய்யுங்க. ஆனால் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவை தராது. உண்மை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் நிறைய பணக்காரன் இருக்கான், அவன்கிட்ட ஒவ்வொருத்தர் போய் கேளுங்க, டே நிறைய சந்தோஷமாக இருக்கேன்னு கேட்டு பாருங்க. யாரோ ஒரு ஆள் பணக்காரனை கேட்டு சொல்லுங்கள், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னால் அவனை நான் போய் பார்க்கணும் தனியாக. இல்லை நான் பாப்புலராக இருக்கேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறேன், இன்னைக்கு போய் கேளுங்க பாருங்கள், ரொம்ப ஃபேமஸாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு கேட்டு பாருங்கள். அவன் விரும்புறதுலாம் அவங்க வீட்டில் எல்லாமே கிடக்குது, தங்கம் கிடக்குது, எல்லாம் கொட்டி கிடக்குது, அவன் நிம்மதியாக இருக்கான்னு நீங்கள் கேட்டு பாருங்கள் போயிட்டு. இதே இதை இன்னொன்று சொல்லித்தரேன், இதான் இல்லை, ஆண்டவர் மாத்திரம் இருக்கிறாரு, அவன் நிம்மதியாக இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான், முகம் செழிப்பாக இருக்குது, எனக்கு எந்த பயமும் கிடையாது, நல்லா தூங்குறான், நல்லா சாப்பிட்றான், நல்லா இருக்கிறான். நிறைய பேர் இருக்கிறான்ப்பா. அதனால் நான் அப்படி சொல்லலை, நீங்கள் ஏழைகளாக இருங்க அப்படி நான் சொல்லவே கிடையாது. கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், சந்தோஷப்படுங்க. ஆனால் இதான்னு கேட்கும்போது இந்த உலக காரியங்கள் தற்காலிகமானது, ஆண்டவர் கொடுக்குற காரியம் நிரந்தரமானது. இந்த உலக வாழ்க்கையில் அதுதான் அவர் சொல்கிறாரு, மேலானவை தேடு, மேலானவை நாடு, உன் சிந்தை மேலே நோக்கி இருக்கட்டும், ஆண்டவரை பார்க்குறதா இருக்கட்டும். இந்த புது வருடத்தில் என்னோட சிந்தை எதை குறித்து இருக்கணும்னு கேட்டால், ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற காரியம், ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிற காரியம், ஆண்டவரோட காரியம் செய்வதற்கு. இந்த சபையில் நம்ம 1 வருஷமாக வந்துட்டுருக்கோம், 10 வருஷமாக வர்றோம், பைபிள் எனக்கு சரியாக தெரியல, வேதத்தை வாசிக்கல, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, நான் அதிகமாக பங்கு கொள்ளலை, என்ன செய்கிறேன் நான், எனக்கு காரியம் மற்ற காரியங்கள் நேரத்தை கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறேன். கடவுளுக்கு எவ்வளோ நேரம் கொடுத்துருக்கேன்?
சும்மா 52 வாரம், 52 வாரத்தில் 52 மணி நேரம் மிஞ்சி வச்சுக்கோங்க. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சுக்கோங்க. 104 மணி நேரம் வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் சண்டே சர்வீஸ்க்கு. 104 மணி நேரம் எத்தனை நாள் இல்லையா? ஒரு நாள் 24 மணி நேரம் தானே நமக்குலாம். எத்தனை நாள் ஒரு லைஃப்பில், ஒரு வருஷத்தில் நம்ம டைம் கடவுளுக்கு கொடுக்குறோம் தேவனுடைய வசனம் கேட்குறதுக்கு? சண்டே மட்டும் வந்தா எத்தனை நாள்லையா? 4 நாளா 5 நாளா? எத்தனை நாள்மா? 104 டிவைடட் பை 24 எவ்வளோ ஆச்சு? அவ்வளோதான். நேரத்தை நான் தேவன் கொடுக்குறேன். கடவுள் எவ்வளோ கொடுத்துருக்கிறார். எப்படி நான் கடவுளுக்கு ஆசீர்வாதமாக வாழ முடியும்? ஆக அதாவது நீங்கள் கடவுளுக்கு நேரம் கொடுக்குறீங்க, வர்றீங்க, அது உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ளது. என்னோட கடமை என்னென்னு இந்த கால வேலையில், ஐயா உங்கள் வாழ்க்கையே ஆண்டவரை நோக்கி தேடுங்க. ஆண்டவருடைய வலது பாரசத்தில் அவர் உயிர்த்தெழுந்து நான் பிறந்திருப்பேன்னு சொன்னால் பவுல் சொல்கிறாரு, மேலானவே தேடு, உன்னுடைய சிந்தை எங்கே இருக்கட்டும், மேலே நோக்கி இருக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்லுகிறத பார்க்குறோம். வசனம் சொல்லுது, மத்தேயு சொல்லும்போது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷன்களை சேர்த்து வைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டால், நிறைய பேர் வச்சுட்டு போயிட்டான். பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரை கேளுங்கள், கூடு விட்டு ஆவிதான் போவின பின்பு யார் தானே அனுபவிப்பார் அந்த பணம். ஒரு பாட்டு இன்னொரு ஐயா பாடுற தமிழில், உன் வீடு விண்ணின் மீதிலா பாவம் மண்ணின் மீதிலா, உன் வீடு விண்ணின் மீதிலா பாவம் மண்ணின் மீதிலா, உலக வாழ்வுக்காகவா வாழ்க்கை மறுமைக்காகவா, உன் வீடு மண்ணின் மீதிலா உன் வீடு மண்ணின் மீதிலா வாழ்க்கை விண்ணின் மீதிலான்னு ஒருத்தர் பாடுறார். உங்கள் வீடு எங்கேயா இருக்குது? உங்கள் சொத்து எங்கே சேர்த்துருக்கீங்க? எங்கே பர்மனெண்ட்டாக இருக்க போகிறீங்க? எனக்கு தெரியாது. வேதம் சொல்லுது அந்த ஊர். நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இந்த ஊரில் தான் இருக்க போகிறேன்னு சொன்னால் அது அவங்களுக்கும் கடவுளுக்கும். ஆனால் என்னோடய வாழ்க்கையில் நான் உங்களுக்கு சொல்லுவேன், இதெல்லாம் நிரந்தரம் இல்லாதது. யாரும் நிற்க போகிறதில்ல. சயின்ஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கு தெரியுமா உங்களுக்கு? சயின்ஸ் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கான், நிறைய காரியம் பண்ணுறானுங்க. ஆளை உயிரோடு வைக்கணும், ரொம்ப வருஷத்துக்கு வைக்கணும். எப்படி அதை வைக்கிறது? சயின்ஸ் இதுவரை சக்ஸஸ்ஃபுல் ஆகவே ஆகாது. கடவுள் ஒருவர் தான் அவங்களை நித்தியமாக வைக்க முடியும், அவர் கூட. அதுதான் வசனம். சரி வாங்க 3வது கரைக்கு வந்துடுவோமா? ஆக இன்னைக்கு சீக் திங்ஸ். 3வது காரியம் வரும்போது எப்படி ஃபோக்கஸ். இங்கே பாருங்கள், இந்த கேம்பஸ் பாவம். நீங்கள் எப்போ ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா கையில் என்ன செய்வாங்க? ஒரு காம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த காம்பஸ் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த காம்பஸ் எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்து தான் டைரக்ஷன் காமிச்சிருக்கோம். ட்ரூ நார்த்துன்னு சொல்லுவாங்க. நார்த்து தான் ட்ரூ நார்த்துன்னு சொல்லுவாங்க. அந்த நார்த்தை எப்போவுமே காய்ச்சிருக்கும். அதை வச்சு தான் நம்ம டைரக்ஷனை மெஷர் பண்ணிக்கணும். நான் கிழக்கில் இருக்கேன்னா மேற்கில் இருக்கேன்னா என்னோடய டைரக்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் தான் அந்த மாதிரி போகணும். அதே போலவே என்னோடய வாழ்க்கையில் என்னோடய ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்? வர நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவனா, ஆண்டோட மகனா, ஆண்டோட மகளா, என்னுடைய ஃபோக்கஸ் எப்போதுமே எங்கே தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எங்கே இருக்கணும்? மைண்ட் செட் டுவர்ட் செட் ஆன் கிரைஸ்ட். ஏசு கிறிஸ்துவை பார்த்துக்கிட்டு ஓடணும். நேரம் இல்லை, அதனால் வாசிக்க வேண்டாம், இன்னொரு நாளைக்கு வாசிச்சுங்க. எபிரேயர் 12வது அதிகாரம் 1-2 வாசிச்சோங்கன்னா சொல்லும், கிறிஸ்துவை நோக்கி நான் ஓடணும்னு சொல்லிட்டு. என்னோடய ஓட்டம் எதை பார்த்துருக்கணும்னு கேட்டால் ஏசு கிறிஸ்துவை பார்த்து ஓடணும். என்னுடைய விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாக ஏசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? அவர் நியமித்த ஓட்டத்தில் நான் ஓடணும். ஆக இன்றைக்கி நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த காரியம் உலக காரியம் என்னை ஆண்டவரை விட்டு விலக செய்து? இன்னைக்கு நீங்கள் தீர்மானிங்க, இந்த வருடத்தில் ஆண்டவரே நான் ஜெபிப்பதற்கு நேரம் எடுக்க போகிறேன், நான் பைபிள் வாசிக்க போகிறேன், நான் ஊழியத்துக்கு உதவி செய்ய போகிறேன், பாஸ்டரோட போகிறேன். தப்பாக கேட்டு நினச்சிடாதீங்க, நான் உண்மையை சொல்கிறேன். இந்த சபைக்கு வந்ததுலேருந்து எனக்கு வார நாட்களில் யாருமே வரமாட்டாங்க. ரொம்ப ரேர் 1-2 பேர் வந்துட்டிங்கன்னா. எந்த ஊழியத்துக்கும் யாரும் கிடையாது. அதிகமான நேரங்களில் 99.9% என் கூட ஓடுறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது. இப்போ இல்லை, நான் ரொம்ப வருஷமாக சொல்கிறேன். நான் இப்போவும் இல்லை. பல வேலைகளில் ஒரு சின்ன நம்பர் வருவாங்க, 1-2 பேர் வருவாங்க. அப்போ எப்பயாச்சும் வருவாங்க, அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. என்கிட்ட கேட்பாங்க, பாஸ்டர் கேன் யூ ஆஸ்க் யூ மெம்பர் டு ஜாயின் யூ? ஐம் so sorry, they are not coming, they are very busy, they are very secular, very busy, cannot come. What to do? பட் சீன சகோதரங்க வர்றாங்க, இங்கிலீஷ் மெம்பர்ஸ் வர்றாங்க, நம்ம மக்கள் மட்டும் வரமாட்டாங்க. கேட்டால் பிஸி ஆகிட்டாங்க. அப்போ என் மேலே தான் எனக்கு குறையான்னு நினைப்பேன். என்னடா நம்ம சொல்லிக் கொடுக்க மாட்டோமா? வாட் இஸ் ஹேப்பனிங்? நம்ம தான் நம்மளை பார்த்து கேட்கணும். ஆக இன்றைக்கி நீங்கள் கேட்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா,
நாம் நம்முடைய வாழ்க்கையில் எது முதன்மை இடத்துல வச்சுருக்கிறோம்? இந்த காலத்தில் நம்ம துவங்கும் போது இன்றைக்கி மைண்டில் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உண்மை முதல்ல வைக்க போகிறேன், என்னோடய அடையாளம் நீர் ஆண்டவரே, ஏசு கிறிஸ்து அடையாளமாக இருக்கிறதுனால என்னோடய வாழ்க்கையில் நான் உண்மை முதல்ல வச்சு என்னுடைய உள்ளத்தில் நீர் ஆண்டவரே முதன்மையாக இருக்கிறாங்க. செட் aside time for daily for prayer. Scripture align your heart with God's priorities ன்னு சொல்லுவாங்க. சரி, போகட்டும். கைடிங் அட் த டைரக்ஷன் எப்படி நமக்கு சரியான வழி காட்ட முடியுமோ, அதே போல் இந்த காம்பஸ் எப்படி இருக்கும்போது சரியான வழி காமிக்குமோ, அதே போல் இயேசு கிறிஸ்துவை பார்த்தவர்களாய் நாம் போக வேண்டும். இந்த உலகத்தில் உலக காரியங்கள் மேலே என்னுடைய சிந்தை தெரிவிக்க விடாதபடி அது கடவுள் கொண்டு போகவும் அந்த முதிர்ச்சி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்பாரு நான் உணர்கிறேன். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜபிக்கிறேன். இன்னொரு நல்லா சொல்லித்தரேன். ஐ ப்ரே ஃபார் யூ ஆல். நீங்களாம் நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் என்னை விட நான் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாருக்கும் எல்லா உலக ஆசீர்வாதம் கடவுள் கொடுத்துருவார். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு கடவுள் எப்படி தெரியுமா சோதிப்பார்? அதை சொல்லட்டுமா? நான் உங்களை சோதிக்கணுமா? கடவுள் உங்களுக்கு கொடுத்து தான் சோதிப்பார். நீங்கள் இல்லாதப்போ நீங்கள் எல்லாம் உண்மையாக இருப்பீங்க. ஆண்டவருக்கு தோத்திர, ஆண்டவரே நான் வர்றப்பெல்லாம் எல்லாத்துக்கும் வர்றேன். இப்போ பொண்ணு கொடுத்துட்டாரு, பொருள் கொடுத்துட்டாரு, வேலையை கொடுத்துட்டாரு, மனைவியை கொடுத்துட்டாரு, பிள்ளைகளை கொடுத்துட்டாரு, எல்லாமே கொடுத்துட்டாரு. அப்புறம் இதெல்லாம் சாக்காயிடும். ஆண்டவரே எனக்கு மனைவி கொடுத்துட்டீங்க, ஆதாம் சொன்னால. ஆண்டவரே என் பிள்ளை, ஆண்டவரே என் வேலை. இங்கே நிறைய பேர் இந்திய பிள்ளைங்க வருவாங்க, பாஸ்டர் எனக்காக ஜெபிங்க பாஸ்டர், நான் சேஃப்டியில் பாஸ் ஆகணும், எனக்கு வேலை கிடைக்கணும், ப்ரமோஷன் கிடைக்கணும், நல்லா ஜெபிப்பேன். அதுக்கப்புறம் ஐயா சபைக்கே வரமாட்டார். ஏன்டானா அவருக்கு ப்ரமோஷன் கிடச்சிச்சு, வேலை கிடச்சிச்சு, அவருக்கு பிள்ளை பிறந்துச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு. நல்லது தானே? பார்த்தீங்களா? ஆண்டவர் கொடுத்த பிறகு கடவுளுக்கு பாய் பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. சரி, போயிட்டு போகுது. ஆக இன்றைக்கி நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த சீசன் சூஸ் அலைன் யுவர் ஹார்ட் அண்ட் மைண்ட் டு இட்டர்னல் பர்பஸ் ஆஃப் கிரைஸ்ட். இப்போ இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவரோட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம முயற்சி செய்வோம். மூணாவது, என்னுடைய பாதுகாப்பு எங்கே இருக்குன்னு பாருங்கள் எனக்காக. 3வது வசனத்தை எங்கே வாசிங்கப்பா. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஆக இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு பாதுகாப்பு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்குள்ளே மறைஞ்சிருக்குது. இந்த பொண்ணோ பொருளோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ சொத்தோ சுகங்களோ அல்ல. ஆண்டவர் எனக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார், அவர் மறைவிடத்தில் வைத்திருக்கிறார். அதுதான் இந்த வேதம் சொல்லுகிறது. டைங் டு செல்ஃப்னு சொல்லுவாங்க. அதாவது நான் என்னன்னு கேட்டால், இனிமேல் நான் எனக்காக வாழக்கூடாது. கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம் எனக்காக வாசிங்க. மறித்தது உண்டானால் உலக வழக்கத்தின்படி நடந்து கலாத்தியர் 2:20 அதுவும் ரைட் தான். ரைட்டு. அழையப்பட்டீர்கள் ஆயினும் பிழைத்திருக்கிறீர்கள். பிழைத்திருக்கிறார். ஒரே வார்த்தை, நான் கிறிஸ்துவ கூட இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறான்னு ஒரு பாட்டு இருக்கு. என்ன? ஆக நானும் நீங்களும் என்ன பாவத்துக்கு மரித்திருக்கிறோம். இந்த பாவத்துக்கு மரித்த நாம பாவ பிள்ளைகளாக இல்லை வாழக்கூடாது. இந்த உலகத்திற்காகவோ உலக பாவத்தில் வாழாதபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வி நோ லாங்கர் என்னது கிடையாது, லிவ் ourselves பட் ஃபார் கிரைஸ்ட். என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக வாழணும். அது மாத்திரம் கிடையாது. ஹிடன் அந்த 2வது பகுதி சொல்லுது, நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? நம்முடைய 2வது பகுதி சொல்லுது 3:2 நம்ம கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள். நம்ம வசனம் 3வது வசனம் 2வது பகுதி. ஏனென்றால் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவ தேவனுக்குள்ள ஹிடன் வித் கிரைஸ்ட். என்ன போட்டிருக்கோமா? ஹிடன் வித் கிரைஸ்ட். இங்கிலீஷில் ஹிடன் என்ன சொல்லுது பற்றி பேசுதுன்னு கேட்டால், இட் சிக்னிஃபைஸ் ப்ரொடெக்ஷன், இன்டிமெசி அண்ட் அஷூரன்ஸ் ஆஃப் இட்டர்னல் லைஃப். ஆக இந்த உலக ஜீவியத்தில் தேவன் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு செக்யூர் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையில் சில பலகீனங்கள் வரும், சுகவீனங்கள் வரும், சில காரியங்கள் நடக்கும். ஆனால் நான் ஆண்டவருக்குள்ள நித்தியத்தில் பாதுகாப்பாக்கப்பட்டு வைத்திருக்கிறேன். ஆக இந்த நாட்களில் நம்ம நல்லா கவனமாக கவனிக்கணும். ஹிடன் இஸ் நாட் அ பாயிண்ட். இந்த காரியங்கள் இன்னும் கொஞ்சம் வேல்யூமாக போகும்போது இந்த காரியங்கள் எப்படி வெளிப்படும்னு சொல்லிட்டு என்ன செய்யுது, 1 யோவான் 3:2 வாசிக்க வேணாம். எப்படி வெளிப்படுவோம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தான், இது நமக்கு தேவன் மறைவாக வைத்திருக்கிறார், பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். நாம் அவருக்குள் பாதுகாப்பாக இருக்கணும். பவுல் என்ன சொல்ல வருகிறார்னு கேட்டிங்கன்னா, அன்பான பிள்ளைகளே, கொலோசை திருச்சபையை பற்றி பேசும்போது சொல்கிறாரு, ஆண்டவரை நோக்கி பாருங்க, உங்கள் சிந்தை ஆண்டவருடைய காரியங்களை தேடட்டும், நீங்கள் அவர காரியங்களை பாருங்க. அவருக்குள்ளே நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? பாதுகாப்பாக இருக்கிறீங்க. வி ஆர் செக்யூர். நம்ம பாதுகாப்பாக ஆண்டவர் வச்சிருக்கிறார்.
இந்த உலக காரியங்களை கைவிடவே மாட்டார். எனவே அதை தான் இங்கே சொல்லும்போது சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, இந்த பாருங்களேன், நம்ம பொக்கிஷம் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பாதுகாப்பாக வைப்பீங்க இல்லையா, அதுபோல் என்னுடைய ஜீவியம், என் வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளே பாதுகாப்பாக இருக்குது. நான் ட்ரை பண்ணலை, அது பாதுகாப்பாக வச்சுருக்கிறேன். எனவே நானும் நீங்களும் கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஆண்டவருடைய ஆளுகைக்கு கீழே நான் வந்திருக்கிறேன். என்னுடைய ஆண்டவர் என்னை எந்த விதத்திலையும் என்னை கைவிட மாட்டார். என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவரை இதுவரை பாதுகாத்த தேவன் தாயின் வயிற்றில் பாதுகாத்தவர் ஆயுள் முழுவதும் பாதுகாப்பார். இந்த புது வருடத்தில் அங்கலாய்க்க வேணாம். என்ன நடக்கும், என்னுடைய நோக்கம் ஆண்டவரை நோக்கி பார்க்குறது, ஆண்டவருடைய காரியங்களை பார்க்குறது. அவர் என்னை பாதுகாப்பாக நடத்துவார். அவர் என் தேவைகளை சந்திப்பார். ஐயா நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் எனக்கு அந்த தேவை இருக்குது. எல்லாத்தையும் ஆண்டவர் ஒவ்வொன்றா படிப்படியாக தேவைன்னு வரும்போது கர்த்தர் கொடுத்துட்ருக்காரு, இதை கொடுத்துக்கிட்டே இருப்பார். எப்படி நீங்கள் உங்கள் பொருளெல்லாம் பத்திரமா பாதுகாப்பாக வைக்கிறீங்களோ அதுபோல் உங்கள் வாழ்க்கை அவருடைய கருத்தில் பாதுகாப்பாக இருக்குது. அவர் உங்களை பாதுகாத்துருக்கிறார். எனவே நான் இங்கே நேரம் முடிக்க போகிறேன். உடனே நானும் நீங்களும் நல்லா உறுதியாக இருக்க வேண்டிய பாடம் என்னென்னா, ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன், ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறார், அப்புறம் நான் எதுக்கு பயப்படணும்? ஒரு பெரிய ஒரு சின்ன பையன் நடக்கிறான், அவங்க அப்பா அவர் கூட போகிறார். அங்கே நாய் வந்தாலும் எது வந்தாலும் என்ன செய்வான், அந்த நாய்க்கு அந்த குட்டி அந்த பையன் பயப்படுவானா பயப்பட மாட்டானா? ஏன்னா அப்பா கூட நிற்கிறார். ஒரு முறை நான் அந்த கதை சொல்லியிருக்கேன்னு தெரியல. ஒரு முறை ஒரு டிரைவர் வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அந்த டிரைவர் ரொம்ப குடிச்சிருக்கான். அவன் வண்டியை இங்கிட்ட தாறுமாறாக ஓட்டுறான். அங்கே இருக்கிற எல்லா பஸ் டிரைவர்ஸில் உள்ள பஸ்ஸில் உட்காந்துருக்க எல்லா பேசஞ்சர் கையை பிடிச்சிட்டு பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு சின்ன பையன் உட்காந்து பின்னாடி திரும்பி உட்காந்துட்டு அவன் வண்டி இந்த பக்கம் ஓட்டிக்கிட்டு இருக்கான். நான் வேகமாக ஓட்டுறான், அந்த உங்களுக்கு திரும்பி வண்டி ஓட்டுறது அப்படின்னு. அப்போ எல்லாரும் பார்த்து சொல்கிறாங்க, என்னடா நீ, உனக்கு என்னடா வண்டி இந்த மாதிரி தாறுமாறாக ஓடுது, உனக்கு பயம் இல்லையா? இல்லை இல்லை எனக்கு பயம்லாம் கிடையாது. ஏன்டா பயம் இல்லை, அந்த வண்டி ஓட்டுறவர் எங்கள் அப்பா தான் ஓட்டுறாரு அப்படின்னு சொன்னார். பல வேலைகளை நம்மை நடத்துகிற ஆண்டவர், நம்மை கொண்டு வந்த ஆண்டவர், நம்ம ரட்சித்த ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். எனவே நானும் நீங்கள் என்ன செய்ய வேண்டியது கிடையாது. இந்த உலக காரியங்களை குறித்து அங்கலாய்க்க தேவை கிடையாது. இந்த உலகத்தில் பிறக்க ஆண்டவர் கிருபை கொடுத்த ஆண்டவர், இதுவரை அற்புதமாக நடத்தின ஆண்டவர், 2024 வருஷத்தில் அற்புதமாக நடத்தின ஆண்டவர், இந்த 25 மாத்திரம் கிடையாது, ஆயுள் முழுவதும் என்னை தேவன் அற்புதமாக நடத்த வல்லவராக இருக்கிறார். எனவே நானும் நீங்களும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எந்த காரியங்களை குறித்து அங்கலாய்க்க தேவை கிடையாது. அதுக்கு பதிலாக தேவ கரங்களை என்னோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, என்னுடைய ஆண்டவர் என் ஆளுமையுள்ளவராக இருக்கிறார், அநாதியாக இருக்கிறார், அவர் என்னை சிறப்பாக நடத்த வல்லவராக இருக்கார் உணர்ந்து ஆண்டவரை விட்டுட்டு, ஆண்டவரே உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு, நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விட்டார். சரியா? வாங்க நம்ம இன்னொரு காரியம் வேகமாக போயிடுவோமா? 4வது வசனம் ஒரே ஒரு காரியம் சொல்லுது. எனக்கு நேரம் இல்லை, அதனால போயிடுவோம் நம்ம எல்லாரும். 4வது வசனம் வேணா வாசிச்சிருங்க எனக்காக. கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் ஆக கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம புது ஜீவன் இருக்குது. அவர் வரப்போகிறார், ஒரு காலத்தில் வருவார். அப்போது அவரோடு கூட இன்னொரு புது வாழ்க்கையை நம்ம துவங்க இருக்கிறோம், இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு அடுத்த வாழ்க்கையில். எனவே நாம் தேவனோடு இணைக்கப்படுவோம் என்பதை உணர்ந்துக்கங்க. ஆக நானும் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி இதை பாருங்கள். இந்த 3-4 காரியங்களை போட்டிருக்கேன். நியூ பிகினிங் ஸ்டார்ட் வித் ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட். நம்முடைய அடையாளம் இயேசு கிறிஸ்துவில் தொடங்க வேண்டும். நான் யார்? ஆண்டோட மகனாக இருக்கேன், கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்கிறேன். ஃபோக்கஸ், நியூ ஃபோக்கஸ் என்கிற சீக் திங்ஸ் ஆன் அபவ். என்ன செய்யணும்? மேலான காரியங்களை யோசிப்போம், ஆவிக்குரிய காரியங்களை யோசிப்போம். அது மாத்திரம் கிடையாது. மைண்ட் செட் நியூ மைண்ட் செட் என்னது? செட் யோர் மைண்ட்ஸ் ஆன் த திங்ஸ் அபவ். எப்போதும் எனக்கு இந்த உலக வாழ்க்கையில் விட உலக காரியங்களை சிந்திக்கிறத விட்டுட்டு ஆண்டவரோட காரியம் செய்யுங்க. எல்லாத்துக்கும் மேலே நான் என்ன செய்ய, என்னோடய வாழ்க்கை யாருக்கிட்ட பாதுகாப்பாக இருக்குன்னு கேட்டால் ஆண்டவருக்குள்ளே பாதுகாப்பாக இருக்குது. இன்னொரு காரியம் நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லி பாருங்களேன். ஒரு சில காரியங்கள் வேகமாக நான் சொல்லிடுறேன். நம்முடைய வாழ்க்கையில் அக்னாலேஜ் ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட். நான் ஆண்டோட மகன் உணர்ந்துக்கங்க. எப்போதும் நான் புரிஞ்சுக்கங்க, நான் ஆண்டோட பிள்ளை. அது மாத்திரம் சீக் திங்ஸ் தட் ஆர் அபவ். எப்போதும் ஆண்டவருக்கு பிரியமானதை தேட பாருங்கள். செட் யுவர் மைண்ட் ஆன் த திங்ஸ் அபவ். மேலே சொன்னது தான். இன்னொரு காரியம், ரெஸ்ட் இன் செக்யூரிட்டி ஆஃப் யுவர் லைஃப் இன் கிரைஸ்ட். நம்முடைய பாதுகாப்பு ஆண்டவர்கிட்ட இருக்குது. இனி ஒரு கதை நான் சொல்லிடுறேன். எரிக் லிட்டில்னு ஒரு மிஷினரி. வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், கேளுங்க. இந்த பேர் போடுங்க, எரிக் லிட்டில்னு சொல்லிட்டு. எரிக் லிட்டில் வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸ் ரக்பி பிளேயர், கிரிக்கெட்டர், எல்லாத்துக்கும் மேலே ஒலிம்பியன். இவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் ஹீட்னு சொல்லுவாங்க, ப்ராக்டிஸ் வருது. இவர் 100 மீட்டரில் தான் சாம்பியன். 100 மீட்டர் 120s 1920 20+எல்லாம் 100 மீட்டர் சாம்பியன் இவருக்கு. ஒரு நாள் சண்டேல சொல்லிட்டாங்க, இவருக்கு ஹீட்ஸ் வந்து சண்டேல விழ போகுதுன்னு சொல்லிட்டு. இவர் அந்த செலெக்ஷன், இவர் வந்து சாம்பியன் ஆக்சுவலாக, 100 மீட்டர் சாம்பியன் ஆக்சுவலாக.
இவர் இங்கிலாந்து ஸ்காட்லாண்ட் அவர் சேர்ந்தவர். இவர் என்ன சொன்னார், 100 மீட்டர் ரேஸ் என்றைக்கு வச்சுருக்கீங்க, ஹீட்ஸ் என்றைக்கு வச்சுருக்கீங்க, சண்டே வச்சுருக்கீங்க, அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் ஹீட்ஸில் வரமாட்டேன். நான் பார்க்க ஸ்காட்லாண்டில் எல்லாருக்கும் வருத்தம், என்னடா நாட்டுக்கு என்ன செஞ்சுருக்கோம், ஸ்காட்லாண்டுக்கு கோல்டு மெடல் கிடையவே கிடையாது, என்ன செஞ்சுருக்கோம் இவர், நாட்டுக்காக இது பண்ணியிருக்கலாம்ல. அவர் சொல்லிட்டாரு, முடியவே முடியாது, நான் என்ன பண்ண மாட்டேன், 100 மீட்டருக்கு சண்டேனால நான் ஓடவே மாட்டேன் அப்படின்னு போகடாம. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால், அவர் சொல்லிட்டார், நான் 400 மீட்டரில் ஓடுறேன், ஏன்னா அது சண்டேல விழுகலை. ஆனால் இவருடைய ரேஸ் என்ன கிடையாது, அவர் அதுக்கு முன்னாடி 400 ரிட்டர்னும் ஓடினது கிடையாது, வச்சது கிடையாது. உடனே என்ன செஞ்சிட்டாரு, 400 மீட்டர் இது வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ அங்கே இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்க ஒரு ஆள், மெஷ்யூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் என்ன செஞ்சார், ஒரு கையில் ஒரு சின்ன பேப்பர் கையில் கொடுத்தாராம். இவர் என்ன செஞ்சார், அதை வாங்கி பாக்கெட்டில் போட்டு ஸ்டேடியம் இது போயிட்டார், ட்ராக் போயிட்டார். அதில் அந்த ட்ராக்கை போகிறதுக்கு முன்னாடி அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறார், அதில் போட்டிருக்கு, நீ என்னை கனப்படுத்தின, நான் உன்னை கனப்படுத்துகிறேன் அப்படின்ற வார்த்தை வசனம் இருக்குது பைபிளில். நீ என்னை கனப்படுத்தும் போது நான் உன்னை கனப்படுத்துகிறேன்ற மாதிரி ஒரு வசனம் இருந்துச்சு. அது பார்த்துட்டு அது உற்சாகப்படுத்திக்கிட்டு உள்ளே வச்சுட்டு அவர் ஓடிட்டார். அவர் இதுவரை 400 மீட்டரில் மெடல் வாங்கினது கிடையாது, அதான் ஃபஸ்ட் டைம் ஓடுறாரு. ஆனால் என்ன வச்சுட்டு இருக்குதுங்க, அவருக்கும் அவருக்கு பின்னாடி இருக்கிறவனுக்கும் 5 மீட்டர் டிஃப்ரென்ஸில் இவர் என்ன செஞ்சிடறாரு, கோல்டு மெடல் அடிச்சிடறாரு. அதை விட அவர் ரொம்ப ஃபேமஸ். ஆக்சுவலாக படிக்கிற காலங்களில் எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் இவரும் ஒரு அண்ணனும் மாற்றி 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 ஸ்போர்ட்ஸ் வாங்குவாங்க. இன்னும் சொல்ல போனால் கடந்த அவங்க இருக்கிற காலேஜில் இருந்த காலங்களில் அந்த 6 வருஷம் எல்லா நேம் லிஸ்ட்லேயும் இவங்க 2 பேர் தான் மேலே டாப் லிஸ்ட்டில் இருக்கும். 1வது 2வது தான் எல்லா கேம்லேயும். 25, 24, 25 வயசில் என்ன சொல்லிட்டாரு, இவ்வளோ ஃபேர் எங்கே போனாலும் கூட்டமாக மக்கள் வருவாங்க, ஏன்னா ஒலிம்பியன் எல்லா மீடியாலையும் இருக்கிறார். வந்து சொல்லிட்டாரு, இப்போ காலேஜ் முடிச்சிட்ட பிறகு ஐம் கோயிங் ஃபார் அ மிஷினரி, ஐ வாண்ட் டு பி சைனா இந்த மிஷினரியாக போக போகிறேன் சைனாலன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார், சைனாவில் போய் ஒரு மிஷினரியாக மறிச்சார். கடவுளை கனப்படுத்தினார். எரிக் லிட்டில் ஹேஸ் அ வெரி ரொம்ப பெரிய ஃபேமஸ், அது வெல் நோன் ஃபிகர். அன்னைக்கு அவர் வந்து தெரியாத ஆளே கிடையாது, ஆனால் யூ சூஸ் டு சர்வ் தி லார்ட். இன்னைக்கு நாமெல்லாம் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. இன்னும் நான் எரிக் லிட்டில் பார்க்குறோன்னா ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க தான் போய் பார்க்க முடியும், நார்மலான மக்கள் பார்க்க முடியும். பட் he went to China, he died in China. என்ன செய்கிறாரு, இத்தனைக்கும் அவர் சாகும்போது அவங்க மகனோ அவங்க மகள் பிள்ளைங்க 3 பிள்ளைங்க மனைவி எல்லாம் அவங்க கனடா போயிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. அவர் அந்த நேரத்தில் சாகப்பட he alone died. கடவுளை முதல்ல வச்சாங்கப்பா. அவங்க இந்த உலக காரியங்களை பார்க்கல. இத்தனைக்கும் அவ்வளோ வசதி வாய்ப்பு எல்லாம் இருந்தபோது கூட அதெல்லாம் அவர் அணுகவே கிடையாது. இந்த பேரோ புகழோ ஆஸ்தியோ ஒன்றும் இல்லை. இட் பிகம் அ ஹம்பிள் சர்வன்ட் டு தி சர்வ் தி லார்ட். இன்றைக்கி நீங்களும் நானும் கேட்க வேண்டிய காரியம் என்னென்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படிப்பட்ட கண்டோட பிள்ளையாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு எது முக்கியத்துவம் கொடுத்துருக்குது. எரிக் லிட்டில் மாதிரி நிறைய கேரக்டர் வருது. எனக்கு ரொம்ப பிடிக்கும், மிஷனரி பயோகிராஃபி படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். சில வேலைகளில் நம்மளாம் அவங்க ஸ்டாண்டர்டுக்கு இல்லவேன்னு வருத்தப்பட்டு உட்காந்துருப்பேன். கேட்டு பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு தியாகம் ஆண்டவர் பண்ணியிருக்கோம். 2025 ஒரு சின்ன ஒரு தீர்மானம் நான் எடுப்போமா, நம்மளால் இந்த வருஷத்தில் என்ன நான் ஆண்டவருக்காக செய்ய போகிறேன். முதல்ல ஆண்டவரை முதல்ல வச்சுக்கோங்க, நான் ஆண்டோட மகன். 2வது என்னுடைய சிந்தை ஆண்டவரை நோக்கி இருக்கட்டும். 3வது என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய இறைவன் பாதுகாத்துட்ருக்கார், எதை குறித்து நான் கவலைப்பட போகிறதே கிடையாது. எனக்கு எதை தேவையோ ஆண்டவர் எனக்கு செய்வார் என்ற தீர்மானத்தோடு நம்ம காணப்படுவாங்க. நம்ம கண்ணு மூடி ஜெபிச்சுட்டு தீர்வந்துக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக தான் நான் பேசியிருக்கேன், புரிகிற மாதிரி பேசியிருக்கேன். இந்த புது வருடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நம்ம துவங்கும்படியாக அவங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அதுதான் நமக்கு சரியான அஸ்திபாரமாக இருக்கும். ஆண்டோட உயிர்த்தெழுதல் நமக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கட்டும், நம்மளோட முதன்மைப்படுத்துகிறதா இருக்கட்டும், அவருக்குள்ளே நம்ம பாதுகாப்பாக இருக்கட்டும். நம்முடைய எதிர்பார்ப்பும் நம்முடைய நம்பிக்கையும் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறது உணர்ந்து கொள்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலும் நாங்கள் உமது பிள்ளைகளாக கூடி வர கிருபை கொடுத்ததற்காய் நன்றி. இந்த புது வாழ்க்கையை, புது வருஷத்தில் புது வாழ்க்கையை துவங்குவதற்கும் ஆண்டவரே, இந்த புது வாழ்க்கையில் கர்த்தாவே உம்மை மாத்திரம் ஆண்டவரே நோக்கி பார்த்தவர்களாய் ஓடவும் உமது சித்தத்தை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டும். மீதியான காரியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நமக்கு